ரோடு வந்து கன்றாவியாக இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வராங்க நிறைய பேர். காசு செலவு பண்ணி இந்த இடத்துக்கு, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஜேபி. அனைவருக்குமே வணக்கம், வெல்கம் பேக் ஜேபி எபெக்ஸ். நம்ம இப்போது வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மச்சான் என்ன மச்சான் அது என்னது உடலுமேடு என்னது வரதபாளையம் கிடையாதுடா, அதுக்கு பேர் என்ன என்னது ஏதோ சொன்ன உடலுமேடு வாய நுழையாத ஒரு பேர். ஃப்ரெண்டு வரணும் கேட்டுட்டு சொல்கிறேன். ஒரு வழியாக நம்ம வந்து சென்னையிலேருந்து தாண்டி ஆந்திரா பார்டர் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ தான் வந்து தெலுங்குல வந்து போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம விவேக் சார் சொன்ன மாதிரி ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சாரி, அவங்க மொழியை வந்து தப்பாக சொல்லல, சாரி. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது நிறைய மலை நேச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வழியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்துட்டு செக்கிங்கு, அது மாதிரி வந்துட்டு நம்மளுடைய பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு போனால் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறாங்க. அது மாதிரி டிக்கெட் கவுண்டர் எல்லாமே இந்த இடத்துல தான். இந்த இடத்துல எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை என்ன ஒரு கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, கார் பார்க்கிங்க்கு 300 ரூபா வாங்க, ஒரு ஆளுக்கு 50 ரூபாவா. 300 ரூபானா ஒரு நாளைக்கு 10 கார் வந்து 3000 ரூபாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செம்மண்ணு தான். நீங்கள் வந்து காரோட கண்ணாடியெல்லாம் திறந்து வச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உள்ள மொத்த டஸ்ட்டும் ஏறிடும். ஏன்னா அவ்வளோ தூசி பறக்குது. கண்டிப்பாக நீங்கள் இருந்து ரிட்டர்ன் போகும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 2000-3000 செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வாட்டர் வாஷு, இண்டியா அந்த மாதிரி நிறையா கொஞ்சம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல தான் வந்து கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் இருக்குது. இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கேண்டீன் மாதிரி இருக்குது. அது அந்தளவுக்கு ஒர்த்தா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம இந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம இந்த பக்கம் வர்ற மாதிரி இருக்குது. இந்த தண்ணியே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. மாமாவுக்கு பெல்ட் கட்டாக வச்சுட்டீங்களா? ஒரு திரும்பி போடுறா, நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் மச்சான். கார் பார்க் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும்டா. ஒரு 3/4 கிலோமீட்டர் வந்து வாக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. சுற்றி தான் மலை இருக்குது, தவிர நம்ம நடந்து போகிற இடம்லாம் வந்து ஒரு மலை அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு வழி மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய கல் இருக்குது. செருப்பு போடாமலாம் போகாதீங்க, கண்டிப்பாக வந்து கல் காலில் குத்தும். பெரியவங்களும் ஓரளவுக்கு பொறுமையாக நடந்து போகிற அளவுக்கு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வாங்குற காசுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுதுங்க. ஸோ மக்களே, இந்த ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி, அது ஸ்விம்மிங் பூல் கிடையாது, வரக்கூடிய தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரௌடு நிறையா தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளோ க்ரௌடில் குளிக்கிறது சுத்தமாக இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனாலும் இறங்க போகிறேன். படம்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அது பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் தனியாக உட்காரணும். ஏன்னா இவங்க தொல்லை தாங்க முடியல. மக்களே, எனக்கு தெரிஞ்சு இந்த குட்டையில் குளிக்கிறதுக்கு எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தண்ணி வந்து ஃப்ளோ இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, அந்த அழுக்காவது கொஞ்சம் வெளியில் ட்ராவல் ஆகும். இது எதுவுமே ட்ராவல் ஆகலை, ஒரே இடத்துல தேங்கிட்டு இருக்குது. அந்த தண்ணியில் வந்து மொத்த பேரும் குளிச்சா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எனக்கு அதில் ஐடியா கிடையாது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து சென்னையில் வந்து தூரமாக வந்து ஒரு 100-110 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த குட்டையில் குளிக்கிறதுக்கு அழகாக வந்து ஈசிஆர் ரோட்டில் ஏதாவது ஒரு ரெசார்ட் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் 1 டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வராங்க நிறைய பேர். ஆனால் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கிடையாது. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த குட்டை, அந்த குட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போகணும். அது கூட அங்கே கூட வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. லைட்டாக ஒரு ஊற்று வருது. ஓகேங்களா? வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. சாதாரணமாக ஃபேமிலியெல்லாம் போக முடியாது, ஏஜ் ஆனவங்களும் போக முடியாது. ஸோ எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் சொல்கிறேன், நீங்கள் இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த இடத்துக்கு போகிறது வேஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்கிறேன். தடா ஃபால்ஸ் கூட போகலாம், எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வரக்கூடிய ஓடைகளெல்லாம் வந்து நீங்கள் தண்ணி வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாச்சுன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த குட்டையில் குளிக்கிறதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணிட்டு வர்றது வேஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, வரக்கூடிய வழி ரோடு வந்து கன்றாவியாக இருக்குது. உண்மையாக ஃபுல்லாக பள்ளமேடு, எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்லையுமே பெயிண்ட் கிடையாது. நம்மளை தெரியாமல் வந்து ஓவர் ஸ்பீடில் ஜம்ப் ஆகி போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் காரெலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3,000 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து செம்மண் ரோட்டில் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. காரு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு டஸ்ட்டு ஏறுது. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக விருப்பம் கிடையாது. நீங்கள் வந்து
நல்ல ஃப்ளோ இருக்குது, நல்லா என்ஜாய் பண்ணலாம், நல்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா ஃபேமிலியோட வர்றது பெஸ்ட்டு. இந்த குட்டியில் குளிக்கிறதுக்கு அழகாக நம்ம லோக்கலில் இருக்கிற காவேரி நீரில் வந்து அழகாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இல்லை நம்ம கொஞ்சம் காசு இருக்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா அழகாக ஃப்ரெண்ட்ஸாக எல்லாருமே சேர்ந்து அழகாக வந்து ஈசிஆர் ரோட்டில் ஒரு ரெசார்ட் எடுத்துகிட்டு செம்மையாக ஒன் டே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கிற வரைக்கும் உங்களை எதிர்பார்க்கும் உங்கள் நண்பன் ஜேபி.